peacemakers of Christo. அது அநியாயம் என்று தெரிந்து அதற்கு கை கொடுத்தாயா? நியாயத்திற்காக நீ போராடி நின்றாயா? மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 15வது வசனத்துல, மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பராபா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பராபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள் பராபாவை என்றார்கள். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, கல்வாரி நாயகனே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே, மக்கள் அனைவரும் இழுத்து கொண்டு போய் பிலாத்துவிடம், ஒரு ராஜாவிடம் உன்னை ஒப்படைத்தார்கள் சுவாமி. ஏசப்பா, அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சது ஆண்டவரே, அவர்கள் பொறாமையால் தான் உன் மீது பழியை சுமத்துகிறார்கள். அவர்களுடைய தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள், தீய திட்டங்களை அவன் அறிந்திருந்தான் ஆண்டவரே. இருந்த போதிலும் நியாயம் அவன் செய்யவில்லை ஐயா, உன்னை விடுதலை செய்யவில்லை ஆண்டவரே. அவனுடைய பதவிக்காகவும் அவனுடைய அதிகாரத்திற்காகவும் தான் அவன் ஆசைப்பட்டானே ஒழிய நியாயத்திற்காக நிக்கல ஆண்டவரே, உண்மையை பேசல ஆண்டவரே. அப்பா, அது குற்றம் இல்லை என்று அவன் அறிந்திருந்தான் ஆண்டவரே. அதே போலதான் சுவாமி, இந்நாளிலே ஆண்டவரே, நான் இதே சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் மீதுதான் நியாயம் இருக்குது ஆண்டவரே, என்கிட்ட உண்மை இருக்குது ஆண்டவரே, என்னில நீதி இருக்கிறது ஆண்டவரே. நான் எந்த குற்றத்தையும் செய்யல ஆண்டவரே. இந்த சொத்து எனக்கு தான் உரியது, இந்த பணம் எனக்கு தான் உரியது ஆண்டவரே, இந்த வேலை எனக்கு தான் உரியது ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் என்று அனைவருக்கும் தெரியும் சுவாமி. இருந்த போதிலும் ஆண்டவரே, இந்த உலகம் நியாயத்தை பேசலையப்பா ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, இந்த உலகம் அநியாயத்தை தானே அப்பா பேசுது. குடிக்காரர்களும் போதை உள்ளவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் தான் இந்த உலகம் பேசுது ஆண்டவரே. அதிகாரம் உள்ளவன் தான் பேசுறான் ஆண்டவரே. அப்பா, ஏழையாரா கட்டிட்டு கை கட்டிட்டு நிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு என் வாழ்க்கையில நீதியே கிடைக்கலப்பா ஆண்டவரே. என் வாழ்க்கையில நல்லதே நடக்கல ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே எனக்கு தீங்கு செய்யணும் தான், நான் அழிஞ்சு போகணும் தான், என் குடும்பம் ஒளிஞ்சு போகணும் தான் திட்டம் வைத்தார்கள் சுவாமி. ஆமா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் போராட்டம் ஐயா, ஒவ்வொரு நாளும் போராட்டம் ஐயா. நான் போராடாத நாளே இல்லையப்பா ஆண்டவரே. என் பிள்ளைங்களை படிக்க வைக்க நான் போராடுனேன் சுவாமி. என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வைக்க நான் போராடுனேன் ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு நான் போராடுனேன் ஆண்டவரே. இந்த வீடு கட்ட நான் போராடுனேன் சுவாமி. இந்த சொத்து கிடைக்க போராடுனேன் ஆண்டவரே. என் பிள்ளைங்களை ஆண்டவரே பெத்தெடுக்க நான் போராடுனேன் சுவாமி. என் பிள்ளைங்களை காப்பாத்த நான் போராடுனேன் ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளைங்க போகும்போது வரும்போதும் அவ்வளவு ஜெபம் சொல்லுவேன் அப்பா, என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு. ஆமா ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதுமே போராட்டம் ஐயா. இப்ப ஏழ்மையில போராடுறேன், காசு இல்லாம போராடுறேன் ஆண்டவரே. கடனாளியா போராடுறேப்பா ஆண்டவரே. குழந்தை இல்லாம போராடுறேன் ஆண்டவரே. அப்பா, நோயினால போராடுறேப்பா, கேன்சர் வியாதினால போராடுறேன் ஆண்டவரே. தீராத தலைவலியால போராடுறேப்பா ஆண்டவரே. பயங்கர ரத்த வியாதினால போராடுறேப்பா ஆண்டவரே. என் குடிகார மனுஷன்ட்ட போராடுறேப்பா ஆண்டவரே. அடங்காத என் பிள்ளைகிட்ட போராடுறேன் ஆண்டவரே. படிக்க மாட்டேன்னு சொல்ற என் பிள்ளைகிட்ட போராடுறேன்ப்பா ஆண்டவரே. நான் காதலிச்சுதான் தீருவேன்னு சொல்ற என் பிள்ளைகிட்ட போராடுறேன் ஆண்டவரே. துமுறா பேசுற என் பிள்ளைங்கள்ட்ட நான் போராடுறேன் ஆண்டவரே. தெய்வமே, என் வேலையில போராட்டம் ஆண்டவரே, வாழ்க்கையில போராட்டம் ஐயா. இந்த தாலியை நான் காத்துக்கொள்ள போராட்டம், என் மனைவியை அரவணைத்துக் கொள்ள போராட்டம் ஐயா. நான் எல்லாத்துலயும் போராடுறேன்ப்பா. அப்பா, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே ஆண்டவரே. நான் எங்கப்பா போவேன்,
யார்கிட்டப்பா பேசுவேன், யார்கிட்டப்பா சொல்லுவேன்? நீங்க சொல்லி கொடுங்கப்பா. எப்படிப்பா ஜெபிக்கணும் சொல்லுங்க ஆண்டவரே. உன்கிட்ட எப்படி பேசணும் சொல்லுங்க ஆண்டவரே. இயேசுவே, என் கண்களை திறந்தருளும் ஐயா, என் ஞானத்தை திறந்தருளும் ஐயா. உன்னை நான் எப்படி பற்றி கொள்ளும் சொல்லி கொடுங்க ஆண்டவரே. நான் பாவத்துல விழுந்துறேனே அப்பா, மீண்டும் மீண்டுமாக பாவத்துல விழுந்துறேனே சாமி. இயேசு ராஜாவே, என் போராட்டம் பெரிய போராட்டம் ஐயா. ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு தெரியும் ஐயா நான் நீதி உள்ளவன். எனக்கு இது கிடைக்கணும்ட்டு, என் பணத்தை கொடுக்கணும்ட்டு அது தெரியும் ஆண்டவரே. நான் காசு கொடுத்தவனுக்கு தெரியும் அதை திரும்பி கொடுக்கணும்ட்டு. ஆனா கொடுக்க மாட்டேங்கிறாப்பா ஆண்டவரே. என் பிள்ளைங்களை காப்பாத்தணும்னு மத்தவனுக்கு தெரியும், ஆனா காப்பாத்த மாட்டேங்கிறான் ஐயா. இயேசுவே, அவன் உதவி செஞ்சா நம்ம உதவி செய்யணும்னு தெரியும், ஆனா செய்ய மாட்டேங்கிறானே ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இந்த உலகம் உண்மையை பேசுகிற உலகம் அல்ல ஆண்டவரே. என்னை காட்டி கொடுத்த உலகம் ஐயா, என்னை அவமானப்படுத்திய உலகம் ஐயா, என்னை அடித்த உலகம் ஐயா, என்னை வெறுக்கிற உலகம் ஆண்டவரே. இயேசுவே, நீ தன்னந்தனியாக நின்றீர் ஐயா. அநியாய மனிதர்கள் மத்தியிலே நின்றீர் ஐயா. பொறாமைக்காரர்கள் மத்தியிலே நின்றீர் ஐயா. அமைதியாக நின்றீர் ஐயா. அதே போல உன் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, உன்னை தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு நீர் அந்த அமைதியை கற்றுக்கொள்ளுங்க, கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, இவர்கள் இதயம் பயத்துல இருக்குது ஆண்டவரே, பதட்டத்துல இருக்குது சுவாமி. அப்பா தெய்வமே, பிரிந்த மனைவி வருவாளா, வரமாட்டாளா? எனக்கு குழந்தை பிறக்குமா, பிறக்காதா? ஐயோ, ஒவ்வொரு மாதமும் என் கர்ப்பப்பையை நான் பாக்குறேனே, பீரியட் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினைக்கிறேனே, ஆனா பீரியட் வந்துருது. ஐயோ, அந்த நாட்கள் வந்தாவே எனக்கு பயமாயிடுது, ஒரு விதமான பேய் என்னை பிடிக்குது. இயேசுவே, என் மேல மனமிறங்குங்க ஐயா என்று ஜெபிக்கிறார். உன் பிள்ளைகளுடைய கர்ப்பப்பையை ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுக்க ஜெபிக்கிறோம். என் மவ ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க மாட்டாளா, என் மவன் ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க மாட்டானான்னு தவிக்கிற பிள்ளைகளை பாருங்க ஐயா. ஏசப்பா, இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கொடுங்க ஐயா, குழந்தை செல்வத்தை கொடுங்க ஐயா, அந்த கர்ப்ப பையையும் விந்துகளையும் ஆசீர்வதிங்க ஐயா, உம்முடைய கரத்தால ஆசீர்வதிங்க ஐயா. தெய்வாதி தெய்வமே, ராஜாதி ராஜாவே, நீ சொல்லுங்க அப்பா. லிதியா என்ற பிள்ளைக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. கொடுப்பதற்காக நன்றி ஐயா. இயேசுவே, இந்த தெய்வீக கர்த்தாவே, அப்பா, பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரணும் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, இப்பிள்ளைகளை எல்லாம் உமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவேன் என்று மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும்
திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே. இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்கள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1-2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைதான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளை விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.